श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरां मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्रसागोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 12ஆம் பாசுரம். தாமோதரனைத் தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவத்திற்கும் திசை முகக்கும் ஆமோதரமறிய எம்மானே என் ஆழி வண்ணனைய. தாமோதரனை தனி முதல்வனை ஞாலம் உண்டவனை ஆமோதரம் அறிய ஒருவருக்கு என்றே தொழும் அவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசை முகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மானே என் ஆழி வண்ணனையே. அடியார்களுக்கு வசப்பட்டு நிற்பது, அனைத்து உலகங்களுக்கும் ஒரே காரணமாக இருப்பது, பிரளயம் உண்டான போது அனைத்தையும் காப்பது என்று எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டுள்ள சர்வேஸ்வரனை முழுதுமாக அறிந்து கொள்ள யாருக்கேனும் இயலுமோ இயலாதே என்று வணங்கி தொழுதபடி யாராம் அவனுக்கு உரிமைப்பட்டுள்ள சிவனும் நான்முகனும் உள்ளன. சிவனாலோ நான்முகனாலோ பலர் ஈஸ்வரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களால் கூட அந்த சர்வேஸ்வரனை முழுமையாக அறிந்து கொள்ள இயலவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனராம். அப்படிப்பட்ட அவர்களால் கூட என்னிடம் தனது கடல் போன்ற குணங்களை வெளிப்படுத்தி உள்ளான். அவர்களுக்கே இல்லாமல் ஆழ்வாரிடத்திலே தன் கடல் போன்ற குணங்களை எம்பெருமான் சர்வேஸ்வரன் வெளிப்படுத்தியுள்ளான் என்ற காரணத்தினாலே என்னை அடிமை கொண்ட சர்வேஸ்வரனுடைய நன்மைகளை யாராலும் அளவிட்டு கூற முடியுமோ? முடியாதே. ஏற்பான் என்னிடம் வசப்பட்டு என்று கூறுவதற்கு ஏற்ப எந்த விதமான காரணமும் இன்றி என்னை தன்வசப்படுத்தினான் சர்வேஸ்வரன் என்கின்றார் ஆழ்வார். இது போன்றவர்கள் அவனை காண இயலுமே அல்லாமல் நம்முடைய முயற்சியாலே அவனை காண முயல்வோம் என்று முயற்சி செய்பவர்களுக்கு இயலாது, காண இயலாது என்கின்றார். தாமோதரனை தனது இடுப்பிலே யசோதையால் கட்டுப்பட்டு நிற்பதான தனது அடியார்களுக்கு வசப்பட்ட நிலை என்பதை யாருக்காவது விவரிக்க இயலுமோ? தனி முதல்வனை சாந்தோக்கிய உபனிஷத்தில் கூறியபடி அனைத்தும் உண்டாக்கத் தேவையானது என்னென்ன? நிமித்த காரணம், உபதான காரணம், சககாரி காரணம் என்ற 3 காரணம். அந்த 3 விதமான காரணமும்
தானாகவே சர்வேஸ்வரன் நிற்கும் நிலையை யாராலும் உரைக்க இயலுமோ? எப்படிப்பட்டவனவன்? ஞானம் உண்டவனை. ஒரு பொருளை படைத்து அதனை அப்படியே விட்டுவிடாமல், அதற்கு ஆபத்து நேர்படாமல் காப்பாற்றியபடி உள்ள நிலையை யாரேனும் அறிய இயலுமோ? அதாவது பிரளய காலத்திலே கடல் கொள்ளாதபடி உலகங்கள் உள்ள ஜீவராசிகள், விலங்கினங்கள், தாவர இனங்கள், அகரிணை உயரிணை எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலே வைத்து காத்தானே, அப்படி ஆபத்து நேராமல் காத்தானே, அந்த நிலையை யாரேனும் அறிய இயலுமோ? இப்படியாக யார் கூறினார்களாம்? நான்முகன் சிவன் போன்றவர்கள் கூறி, அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி யாருக்கேனும் கூற இயலுமோ என்று தாங்கள் அவனை குறித்து அறிந்தவர்கள் என்ற தொனியிலே உரைத்தபடி அவர்கள் நிற்பார்களாம். உண்மையில் இவர்கள் நிலை என்ன? அவனுடைய குணங்கள் போன்ற வலதையும் அறிய யாருக்கேனும் இயலுமோ என்று வணங்கியபடி அவனை தொழுபவர்களும், தாமோதரன் ரூபத்தில் உள்ள அவனுடைய சரீரத்தில் உள்ளவர்களும் ஆகிய சிவன் மற்ற தேவர்கள் போன்றவர்களும் கூட அவனை குறித்து அறிய இயலுமோ? சிவபெருமானான், அதாவது ருத்ரனை தனது வலது பக்க திருமார்பிலே கொண்டவனாயிற்று. அப்படிப்பட்ட சிவன் கூட அவனை முழுமையாக அறிய இயலாது என்று கூறுகின்றனர். தங்களுக்கு அறியதும் என்று எண்ணியுள்ள நான்முகன் போன்றவர்களாலும் முடியுமோ? முடியாது. சரி, யாரை அறிய இயலாது என்ற கேள்விக்கு இறுதியிலே விடை தருகிறார். எம்பெருமானை என்னாழி வண்ணனை என்கின்றார். ஒரு பசுவின் குழம்பு மூலம் ஏற்பட்ட வல்லத்திலே முழு கடலை அடக்க முயலுமோ? முடியாதே. அதுபோன்று தான் குணங்களுடைய சமுத்திரமாகவே உள்ளானே எம்பெருமான். அப்பனுடைய அப்படிப்பட்ட நிலையை எனக்கு தெரியப்படுத்த முயல்பவனை இவ்விதம் அவன் தானாகவே முன்வந்து தன்னை உணர்த்தும்போது நான் கண்டேன் என்று காண்பவர்களுக்கு அல்லாமல் தங்களுடைய முயற்சியால் இது கூடுமோ? அவனாக விரும்பினால் மட்டுமே அவனை காண இயலும் என்று நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் அறிவுறுத்தும்படியாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.